லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சார் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் பத்திரிகையாளர்களும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப காலையிலிருந்து ஒரு 20 பூத்து போயிட்டு வந்துட்டேன். அந்த 20 பூத்தும் எனக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது. ஒரு சின்ன குறை கூட இல்லாம அளவுக்கு எனக்கு ரொம்ப சாதகமா இருக்குது. அந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு வெற்றி உறுதி. அந்த நான் பார்த்த அந்த 15 மக்கள் ஆதரவு நிறைய இருக்குது. நான் உள்ள போன உடனே எல்லாம் கும்பிட்டு உங்களுதான்றாங்க. மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குது. மக்கள் ஆதரவு அதிகமா சார். எந்த பிரச்சனை கிடையாது. நான் பார்த்த பூத்து வரைக்கும் ஒரு 17 பூத்து பாத்துக்கிறேன். நல்ல ஆதரவு. நம்ம மக்களுடைய எழுச்சி நல்லா இருக்கு சார். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நீங்களும் செய்தி கொஞ்சம் நல்லா போடுங்க. நேற்று ஒரு தவறான செய்தியை பரப்பி விட்டீங்க. அதனால மன உளைச்சல் அதிகமாகி போச்சு. எல்லாம் நம்மளுக்கு கேட்கறாங்க. அதனால செய்தியை மட்டும் கொஞ்சம் நல்லா போடுங்க. நான் வெற்றி பெற்றா உங்களை மீண்டும் சந்திச்சு வெற்றி பெற்றுவேன். மாற்றம் கிடையாது. உங்களை சந்திச்சு உங்களுக்கு உண்டான ஆயத்த பணிகள் நான் செய்வேன் சார். சார் கம்பல்சரியா வாக்கு எல்லாருமே பண்ணணும். பண்ணாதான் அவங்க ஜனநாயக நாட்டில் அவங்க வாக்கு பதிவு பண்றது உரிமை. அது அந்த உரிமை அவங்க இழக்கிறாங்கன்னா அது தப்பு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் பிளாஷ் நியூஸ் போடுங்க. வெளியூரால திராவிட முன்னேற்ற கழகத்தால உள்ள இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்ரூவ் பண்ணி கொஞ்சம் பிளாஷ் நியூஸ் போட்டு விடுங்க. நாங்க விக்கிரவாண்டி டவுன்ல இருக்கு. அங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க. அங்க நீங்க பாருங்க. சோழா முடிய போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நாங்க எஸ்பி கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த பகுதியில் இருக்காங்க, சோழாமுண்டியில இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அவங்க வெளியே அந்த லோக்கல்ல அவங்க எப்பயுமே அண்ணன் தம்பியா பழகிக்குவாங்க. அது பிரச்சனை இருக்காது. வெளியிலிருந்து வரவங்க அதை டெஸ்ட் பண்ணி விடுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமா இருக்கணும். இன்னைக்குன்ற இந்த தேர்தல் முடிஞ்சு போவது. பின்னாலேயும் நான் ஒரு பொது வேட்பாளர் தான். அதனால எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான். இப்ப கூட திமுக 2 பேர் என்ன கை கொடுத்து ஏன்னா உனக்கு நான் போட்டேனா அப்படின்னாங்க. மகிழ்ச்சி. அதனால யாரையும் பகைமை கொள்ளாம ஒன்னா இருக்கணும் எல்லாரும் சொல்லிட்டு வந்துக்கிறேன். எல்லா இடத்து பூத்துலயுமே 2 பேரையும் கூட்டு சகோதரத்துவமா இருங்கப்பா, எந்த பிரச்சனை பண்ணி கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். அதனால வெற்றி எந்த விதத்திலும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெற்றி உறுதிங்க. காவல்துறை பாதுகாப்பு நல்லா இருக்குங்க. நாங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க சார் 3 பேர் தான் போகணும். அதனால அவங்களையும் நாங்க ஆளுங்கட்சின்றதால அதிகமா நாங்க விடல அப்படின்னு நான் பார்த்த இடத்துல மட்டும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது தவறான செய்தி சார். நான் 2 நாள் கொஞ்சம் வேகமா நடந்தேன். அதனால கொஞ்சம் சோர்வுன்றதால போய் அவர் சரவணன் சார்கிட்ட கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலான்னு போனேன். வேற ஒன்றும் கிடையாது. அதை தவறான முறையில் ஒரு செய்தி போட்டாங்க. எல்லாம் போட்டு உடம்பு சரியில்லை சொல்றாங்க. அதனால எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்ப நல்லா ஹெல்த்தி ஆகிறேன். இப்ப கூட நடக்க சொன்னா வாங்க உங்க கூட நடந்துனே போறேன். எந்த செய்தி பிரச்சனை கிடையாது. நன்றி சார். நன்றி சார். ஆனந்தி பார்த்திருப்பீங்க. இதுபோல் வேட்பாளரே ஒரு தெளிவுபடுத்தியிருக்கிறார். வாக்குச்சாவடிகள் நான் சென்று பார்த்த வரைக்கும் அமைதியாகத்தான் நடைபெறுவதாகவும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என பாமக வேட்பாளர் அன்புமணி தற்போது தெரிவித்தார். 276 வாக்குச்சாவடிகளும் இதுபோல்தான் நிலைமை இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து தொடர்பு கொண்டோம். ஆனால் அவரிடமிருந்து எந்த தகவலும் பெற முடியவில்லை. அவர் தகவல் தெரிவித்தால் மட்டுமே முழுமையான தகவல் என்பது பூர்த்தியடையும். ஆனால் தற்போதைய பொறுத்தவரைக்கும் நாம் விசாரித்த வரைக்கும் கள அடிப்படையிலும் மக்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையிலும் வேட்பாளர் சொன்ன கருத்தின் அடிப்படையிலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மிக அமைதியாகவே நடைபெறுவது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஆனந்தி. நிச்சயமாக ஸ்ரீதர், நம்ம பல இடங்கள்ல போய் பார்த்தோம், பல வாக்குச்சாவடி மையங்கள்லையும் போய் பார்த்தோம்.
சில வாக்குச்சாவடி மையங்கள்ல வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சற்று இப்பதான் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா முட்டத்தூர், விக்கிரவாண்டி, பனைபுரம் உள்ளிட்ட இந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிக அளவுல தான் இருக்கு. தொடர்ச்சியா அவங்க வாக்குகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 வாக்குச்சாவடிகளையும் கிட்டத்தட்ட 10-20% வாக்குகள் தற்போது வரைக்கும் பதிவாகி இருக்கு. களத்திலிருந்து இந்த தகவல்களை நீங்க வழங்கியிருக்கீங்க செய்தியாளர் ஸ்ரீதரும் சந்தானமும், இருவருக்கும் நன்றி. இன்றைய நாள் முழுக்க புதிய தலைமுறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பான அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக உங்களுக்காக வழங்க இருக்கு. தொடர்ந்து புதிய தலைமுறையுடன் இணைந்திருங்கள். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.